உளவியல் ரீதியாக மரணத்தை கண்டு நாம் ஏன் அச்சுகிறோம் என்பதற்கான விடை ஒன்று இருக்கிறது. ஒருவர் இறந்து போகிற போது நாம் ஏன் வருத்தப்படுகிறோம், ஏன் கண்ணீர் சிந்துகிறோம்? ஒரே ஒரு விடைதான், நமக்குள்ளும் கொஞ்சம் செத்து போய் விடுகிறது. நமக்குள் இருக்கின்ற அவர்கள் இறந்து போய் விடுகிறார்கள். நாம் பழகிய நாட்கள், பகிர்ந்து கொண்ட உணர்வுகள் ஆகியவை நினைவுக்கு வருகிற போது அவற்றை இழந்ததைப் போல நாம் உணர்கிறோம். அந்த உணர்வுதான் நமக்குள் உளவியல் ரீதியாக ஏற்படுத்துகிற ஒரு வருத்தத்திற்கு காரணமாக இருக்கிறது. ஒரு எழுத்தாளர் சொன்னார், மனிதர்கள் யாராவது செத்து போகிற செய்தியை கேட்டால் முதலில் சற்று மகிழ்ச்சி கூட அடைகிறார்கள். நல்ல வேளை நாம் செத்து போகவில்லை என்பதுதான் அதற்கான காரணம் என்று குறிப்பிடுகிறார். எனக்கு முதல் அறிமுகமானது என் தாத்தாவின் மரணம். தாத்தா 90 வயதை கடந்தவர். எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார். எங்களுக்கு விடுகதைகள் எல்லாம் சொல்லுவார். அன்பாக பேசுவார். முற்றத்திலேயே அவருடைய இருத்தல் இனிமையானதாக இருக்கும். திடீரென அவருடைய உடல் ஒடுங்க ஆரம்பித்தது. சிறிது சிறிதாக சுருங்க ஆரம்பித்தார். அவருடைய பிரக்ஞை போனது. வாயிலே இளநீர் ஊற்றுகிற போது அவர் உயிர் பிரிந்தது. எனக்கு அப்போது 3 வயது. அந்த மரணத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியவில்லை. ஆனால் வீடு முழுவதும் உறவினர்கள் வந்தார்கள். அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். அவர்கள் அழுவதுதான் எனக்கு மிகவும் பாவமாக இருந்தது. அதற்கு பிறகு ஈமச்சடங்குகள் எல்லாம் முடிந்த பிறகு என் சகோதரர் இங்கே வந்திருக்கிறார். அவர் சொன்னார், இனி தாத்தாவை உயிருடன் நாம் பார்க்க முடியாது, இனிமேல் தாத்தாவை பார்க்கவே முடியாது என்று சொன்னார். அப்போதுதான் மரணம் என்றால் என்ன என்பதும் அது ஏற்படுத்திய வெறுமை என்பது என்ன என்பதும் எனக்கு புரிந்தது. அதுதான் நான் முதலில் சந்தித்த மரணம். அதற்கு பிறகு வரிசையாக மரணங்களை நான் சந்தித்தேன். வயதானவர்கள் பலர் இறந்து போவதையும், இளைஞர்கள் சிலர் தற்கொலை செய்வதையும், சிலர் தடுமாறி சென்று கிணற்றில் விழுந்து இறப்பதையும் நான் பார்த்து பார்த்து மரணம் என்பது எப்படி என்பதை புரிந்து கொண்டேன். ஒவ்வொரு மரணத்தின் போதும் நான் மரணம் அடைபவர்கள் என்ன துன்பம் அடைந்தார்களோ அதைவிட அவரை சார்ந்து நெருக்கமாக இருப்பவர்கள் அதிகமாக துன்பம் அடைகிறார்கள் என்பதை நான் கண்டுகொண்டேன். மற்றவர்களெல்லாம் அந்த வீட்டை விட்டு சென்றுவிட தொடர்புடையவர்கள் மட்டும் அழுது கொண்டே இருப்பதையும் துயரப்பட்டு கொண்டே இருப்பதையும் நான் பார்த்தேன். அவர்கள்தான் ஆறுதல் பெற வேண்டியவர்கள். அவர்களைத்தான் இந்த மரணம் அதிகம் பாதித்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டேன். திருமூலர் கூறுவதைப் போல மரணம் ஒன்று நிகழ்ந்தால் ஒப்புக்கு வந்து பார்த்துவிட்டு சிறிது நேரம் முகத்தை உம்மென்று வைத்துக்கொண்டு பிறகு அங்கிருந்து பிரிந்து செல்பவர்கள்தான் அதிகம். ஒருவர் இறந்துவிட்டால் தலையை காண்பிப்பது சாங்கியம் என்கின்ற நிலையில் அவர்கள் வந்து தன்னுடைய வருகையை பதிவு செய்து கொண்டு என்று செல்கிறார்கள் என்பதை திருமூலர் குறிப்பிடுகிறார். சீழ்க்கை விளைந்தது செய்வினை முட்டிற்று, யாக்கை பிரிந்தது அழகு பழுத்தது, மூக்கினில் கை வைத்து மூடிட்டு கொண்டு போய் காக்கைக்கு உண்பலி காட்டியவாறே என்பது திருமூலர் குறிப்பிடுகின்ற அந்த பாடல். காக்கைக்கு அந்த படையலெல்லாம் முடிந்த பிறகு எல்லாவற்றையும் நாம் மறந்து விடுகிறோம் என்பதை திருமூலர் குறிப்பிடுகிறார். இந்த உளவியல் ரீதியாக நான் குறிப்பிட்டதைப் போல நம்முடைய பாதிப்பு என்பது எப்படி ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கிற போது நாம் அனைவருமே மரணம் என்கின்ற ஒன்றிற்கு சற்று பயந்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த கேள்வி மனிதனுக்கு எப்போது பகுத்தறிவு, திரு சுந்தராவுடைப்பன் சொன்னாரே, அந்த பகுத்தறிவு ஏற்பட்டதோ அப்போதிலிருந்து அவனை குடைய ஆரம்பிக்கின்ற இருத்தல் ரீதியான கேள்வியாக இருக்கிறது.
விலங்குகள் மரணத்தை கண்டு பயப்படுவதில்லை. நீங்கள் பார்க்கலாம் தொலைக்காட்சியிலே பல நீண்ட கொக்குகள் மேய்ந்து கொண்டிருக்கிற போது திடீரென்று எங்கிருந்தோ வருகிற ஒரு நரி ஒரு கொக்கை பிடித்து செல்வதையும், சிறிது நேரத்தில் அங்கே சலசலப்பு ஏற்படுவதையும், அதற்கு பிறகு மீதம் இருக்கிற கொக்குகள் சகஜமாக உண்பதையும் நாம் பார்க்கலாம். மரணத்தை மற்ற உயிர்கள் எல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்றன. ஒரு கட்டத்தில் போராடுவதை கூட அவை விட்டுவிட்டு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விடுகின்றன. ஆனால் மனிதன் தன்னுடைய பகுத்தறிவின் காரணமாக மரணம் என்பது கண்டு பயப்படுவது மட்டுமில்லாமல் மரணத்திற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகிறது என்று யோசித்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு ஓர் ஆறுதல் தேவைப்படுகிறது. மரணத்திற்கு பிறகும் வாழ்க்கை நீடிக்கும், அது வேறோர் உடலை தேடும், ஆன்மா அழிவதில்லை என்கிற ஆறுதல்கள் எல்லாம் அவனுக்கு மிகப்பெரிய இளைப்பாறுதலையும் நிம்மதி பெருமூச்சையும் கொடுப்பதாக இருக்கிறது. மரணம் என்பது எப்படி நிகழ்கிறது என்பதை அறிவியல் பூர்வமாக விளக்கியிருக்கிறார் ஜேரட் டைமண்ட் என்பவர் தன்னுடைய ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் த தேர்ட் சிம்பன்சி என்கிற அந்த நூலில். அவர் சொல்லுகிறார், மனிதன் காடுகளிலே அலைந்து திரிந்தபோது அவனுடைய ஆயுள் குறைவாக இருந்தது. 30 ஆண்டுகளை கூட அவன் தாண்ட முடியவில்லை. நாம் நினைப்பதைப் போல உணவு சேகரிப்பதும் வேட்டையாடுவதும் எளிதான செயல்கள் அல்ல. பல நேரங்களில் எந்த இரையுமே கிடைக்காது. மனிதனிடம் ஒரு புலியை போன்றோ சிங்கத்தை போன்றோ வேட்டையாடுவதற்கான கூரிய நிகங்கள் கிடையாது. தொடக்கத்தில் ஆயுதம் கூட கிடையாது. பிறகு அவன் கல்லாயுதங்களை தயார் செய்தான். அவற்றால் சிறிய சிறிய மிருகங்களைத்தான் அவனால் வேட்டையாட முடியும். காடுகளில் அலைந்து திரிய வேண்டும். அப்போது அவனுக்கு காயங்கள் ஏற்படும், தொற்று ஏற்படும், மருந்து இல்லை, அவன் மடிந்து போவான். 30 ஆண்டுகளுக்குள் மனிதன் மடிந்து போகிற நிலைமை ஏற்பட்டது. அதற்கு பிறகு அவன் ஓரிடத்திலே தங்கி வேளாண்மை செய்ய ஆரம்பித்த போது உபரியாக தானியங்கள் உற்பத்தியாகின. பஞ்சம் ஏற்படுகிற போது கூட தானியங்களை அவனால் தருவித்து கொண்டு உண்டு வாழ முடியும். அப்போதுதான் அவனுடைய ஆயுள் அதிகரிக்க ஆரம்பித்தது. அதே நேரத்தில் யுவல் நோவா ஹராரி குறிப்பிடுவதைப் போல எப்போது வேளாண்மை தோன்ற ஆரம்பித்ததோ அப்போதுதான் மனிதர்களுக்குள் வேறுபாடும் ஏற்றத்தாழ்வும் ஏற்பட்டது. சிலர் ஆள்பவர்களாக ஆனார்கள், சிலர் மேட்டுக்குடியினர்களாக ஆனார்கள், சிலர் உழைப்பவர்களாக மாறினார்கள். அதற்குள் நாம் போக வேண்டாம். சமூக பொருளாதார நிலையை பற்றி நாம் ஆராயாமல் மரணம் குறித்து மட்டும் ஆராய தொடங்குவோமே ஆனால், மனிதன் வேளாண்மை செய்கிற போதுதான் அவனுடைய ஆயுள் அதிகரித்தது. அதுவும் குறிப்பாக 19ஆம் நூற்றாண்டிலும் 20ஆம் நூற்றாண்டிலும் மருத்துவம் பாய்ச்சல் வேகத்திலே சென்றது. அப்போது பலவித மருந்துகள், கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இரத்தத்தை செலுத்துகிற உத்தியை மனிதன் கண்டுபிடித்தான். பாகங்களை மாற்றுகிற நுட்பத்தை அவன் கண்டுபிடித்தான். நச்சுயிர் கொல்லிகளுக்கான மருந்து கண்டுபிடித்த போது பிறப்பு விகிதம் அதிகரித்தது, இறப்பு விகிதம் குறைந்தது. அப்போதுதான் மக்கட்தொகை அதிகமானது. அப்படி மனிதர்களுடைய மக்கட்தொகை அவனுடைய கண்டுபிடிப்புகளால் அதிகமானது. நம் உடம்பிலேயே பழுது பார்க்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. எப்படி வாகனங்கள் பழுதானால் நாம் உடனடியாக புதிதாக வாங்கியதை தூக்கி எறிய மாட்டோமோ, சரி செய்து அதை ஓட்டுவோமோ, அதை போல நம் உடம்பிலும் ஏதாவது பாகம் பழுதானால் அதை அந்த அமைப்பே சரி செய்துவிடும். உதாரணமாக ஒரு காயம் ஏற்பட்டால், ஒரு சிராய்ப்பு ஏற்பட்டால் உடனே நம்முடைய அந்த பழுது பார்க்கிற அமைப்பு அதை சரி செய்து அதை சரியாக்கிவிடும். அதை போல நம்முடைய உடம்பு எப்போதெல்லாம் சிறிது பழுதாகிறதோ அதை சரி செய்கின்ற அமைப்பு பணியாற்றி கொண்டே இருக்கும். இது எப்படி என்றால், சில விலங்குகளுக்கு தேவைக்கு ஏற்ப எது முக்கியம் என்பதை தீர்மானித்துத்தான் அந்த பழுது பார்க்கிற அமைப்பு பணியாற்றுகிறது. உதாரணமாக பாம்புக்கு தோல் உரிப்பது முக்கியம்.
எத்தனை முறை வேண்டுமானாலும் தோல் உரிக்க வேண்டும். அதைப்போல யானைகளுக்கு பற்கள் மிகவும் முக்கியம். அதனால் யானைகளுக்கு பல் முளைத்து எழ வேண்டும். நண்டுகளுக்கு மேல்புறம் இருக்கிற எலும்புக்கூடு மிகவும் முக்கியம். அதனால் அதை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழல். அப்படி எந்த விலங்குக்கு எது தேவை என்பதை தீர்மானித்துத்தான் அந்த பழுது பார்க்கும் அமைப்பு பணியாற்றுகிறது. ஒருவேளை நம்முடைய காரிலே பேரிங்குகள் பழுதாகிவிட்டால் நாம் அதை மாற்றிக்கொண்டே இருப்போம். அதை நாம் விடமாட்டோம். அதை சரியான ஒரு பேரிங்கை பொருத்தினால்தான் அந்த கார் பணியாற்றும் என்பது நமக்கு தெரியும். அதை போல சில விலங்குகளுக்கு எது தேவையோ அதை தொடர்ந்து சரி செய்து கொண்டே இருக்கிறது இந்த பழுது பார்க்கின்ற அமைப்பு. உதாரணமாக யானைகளை பொறுத்தவரை அவை ராட்சச பசியின் காரணமாக அதிகம் தீனி தின்னும். அதனால் அதனுடைய பற்கள் தேய்மானம் அதிகம். எனவே யானைகளுக்கு பற்கள் 6 முறை முளைத்து கீழே விழுந்து முளைக்கும். ஆனால் சுறாக்களுக்கு இன்னும் பற்கள் முக்கியம். எனவே சுறாக்களை பொறுத்தவரை அவை உயிரோடு இருக்கிற வரை பற்கள் கீழே விழுந்து விழுந்து முளைக்கும். ஆனால் மனிதனுக்கு 2 முறை தான் முளைக்கும். ஏனென்றால் மனிதனுக்கு 3வது முறை பல் முளைக்க வைப்பது என்றால் அது காரில் இருக்கிற பேரிங்குகளை தங்கத்தால் செய்வதைப் போல நம்முடைய ஆற்றலை வீணடிக்கிற செயல். அதற்கு பதிலாக நம்முடைய இதயம், நம்முடைய நுரையீரல், நம்முடைய கல்லீரல், சிறுநீரகம் போன்றவை சிறப்பாக செயல்படுவதற்குத்தான் அந்த சக்தியை செலுத்த வேண்டும் என்பது பழுது பார்க்கும் அமைப்பினுடைய செயல்பாடு. சிலவற்றை திரும்ப திரும்ப செய்வதற்கு செலவு அதிகமாகாது. அதனால்தான் நகங்கள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கின்றன, நாம் வெட்டி கொண்டே இருக்கிறோம். முடி தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது, நாம் வெட்டி கொண்டே இருக்கிறோம். இந்த பழுது பார்க்கிற அமைப்பு தொடக்கத்திலே இளமையாக நாம் இருக்கிற போது செம்மையாக செயல்படுகிறது. எந்த காரும் நாளாக பழுதாகும். அது பழைய காரை போல ஆகிவிடுமே தவிர புதிய காரை போல செயல்பட முடியாது. உடலும் அப்படித்தான். எனவே தொடக்கத்தில் நம்முடைய உடலில் இருக்கிற தோலை எல்லாம் அது புதுப்பித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நாள்பட தோலை புதுப்பிப்பதை விட இதயத்திற்கான ஆற்றலையும் நுரையீரலுக்கான ஆற்றலையும் மூளைக்கான ஆற்றலிலும் தான் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட சூழலில் தோலை பற்றி அந்த பழுது பார்க்கும் அமைப்பு கவலைப்படுவதில்லை. அதனால்தான் தோல் சுருங்க ஆரம்பிக்கிறது. அது மாதிரி நேரங்களில் தான் பல் விட ஆரம்பிக்கிறது. இது என்னதான் நாம் பராமரித்தாலும் ஒரு கட்டத்தில் அந்த காரை நாம் தூக்கி எறியத்தான் வேண்டும். அதைப்போல இதயம், நுரையீரல் இவற்றிற்கு என்னதான் அந்த பழுது பார்க்கிற அமைப்பு செயல்பட்டு உயிரூட்டி கொண்டு இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அந்த அமைப்பே செயல்பட முடியாமல் போய்விடுகிறது. அதுதான் மரணம் என்கின்ற ஒன்றாக இருக்கிறது என்று ஜாரிட் டைமண்ட் குறிப்பிடுகிறார். எனவே மரணம் இப்படித்தான் அறிவியல் ரீதியாக ஒரு மனிதனுக்கு நிகழ்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதை தடுக்க முடியாது, தவிர்க்க முயலலாம், நாம் வாழ்வை நீட்டிக்க முயலலாம் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளலாம். நம் எல்லோருக்குமே மரணம் என்பது குறித்து ஏன் இவ்வாறு பயம் வருகிறது என்பதை நாம் ஆராய்வதற்கு முன்பாக இன்னொன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் மரணத்தை கண்டு பயப்படுகிறோம்? புதிதாக ஒன்றை சந்திக்கப் போவதற்காகவா நாம் பயப்படுகிறோம்? இல்லை, ஏற்கனவே இருப்பவற்றையெல்லாம் இழக்கப் போகிறோமே என்பதற்காகத்தான் நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சொத்துக்களை இழக்கப் போகிறோம், நண்பர்களை இழக்கப் போகிறோம், குடும்பத்தை இழக்கப் போகிறோம், ஆசையாக கட்டிய வீட்டை இழக்கப் போகிறோம். இப்படி இவற்றையெல்லாம் விட்டு போகிறோமே என்பதுதான் நம்முடைய வருத்தத்திற்கு காரணம்.